தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ரமேஷ், கார்த்திக் ஆகிய இருவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன், வழக்கின் விவரங்கள் என்ன? தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் கைதான இருவருக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக தன்னிடம் சிலர் பேரம் பேசியதாக ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக 14 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக் குமாருக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இதில் கைதாகி இருக்கக்கூடிய கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்பு வந்தது. மறு உத்தரவு வரும் வரை திருவல்லிக்கேணி போலீஸ் காவல் நிலையத்தில் தினமும் காலை மாலை என 2 வேளை ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.